வச்சிருக்கிற பேர் அடிப்படையில் இதை வச்சு தானே கணிக்கிறான். எப்படி கணிக்கிறான்? உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன செய்வான்? உங்களை கூப்பிடுவான். நீ எத்தனாம் தேதி பிறந்த, நீ பிறக்கும் போது என்ன நட்சத்திரம், அது என்ன இது என்ன கணக்கு போட்டு உன் பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கூட்டி கழிச்சு அப்படி இப்படி கட்டங்கட்டெல்லாம் போட்டு என்ன செய்வான்? இந்த மாதிரி இருந்தா உனக்கு இந்த மாதிரி ஏற்படும் இப்படின்னு சொல்வது தானே இந்த ஜோதிடமா இருக்கிறது. அல்ல கையை நீட்டு நான் பாக்குறேன், இதுல இருந்து அல்லாஹ் எழுதியிருக்கான் கடவுள், இந்த கோட்ல எனக்கு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி கோடு இருந்தா இப்படி, இந்த மாதிரி கோடு இருந்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? நம்ம கையில உள்ள கோடுகளை காட்டி அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறான்? அதுக்கு இதான் நடக்கும்னு சொல்லி பலன் சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க என்னன்னு கேட்டா, இது நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது இப்படி ஒண்ணு இருக்குதா? கிடையவே கிடையாது. இப்படி ஒண்ணு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒண்ணு நம்ம எல்லாரையும் ஒரு பொதுவான ஒரு அம்சத்துல இணைக்கக்கூடிய இதுக்குன்னு ஒரு தத்துவம் ஏதாவது உலகத்தில் இருக்குதா? உதாரணமா 1ஆம் தேதி ஒருத்தன் பிறந்தான், ஜனவரி 1ல பிறந்தா அவன் ஆகான் இருப்பான் அப்படின்னு சொன்னா கொண்டு விட்டு வா. ஜனவரி 1ல பிறந்து 50 பேரையும் கொண்டு விட்டு வா. ஜனவரி 1ல பிறந்து 50 பேரையும் எடுத்துட்டு வா. அப்படி இருக்கிறானா? நம்ம கண்ணால பாக்குறோம், ஒரே தேதியில இந்த வீட்டுல ஒரு புள்ள பிறகு இந்த வீட்டுல ஒரு புள்ள பிறகுது, அந்த தேதியில பிறந்து 2 பேரும் ஒன்னா தான் படிக்கிறாங்க, ஒன்னா தான் விளையாடுறாங்க, ஒருத்தன் கலெக்டரா போயிட்டான், ஒருத்தன் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறான். நம்ம கண்ணால பாக்குறோம், ஒரு தேதியில பிறந்த காரணத்தினால் அவர்கள் 2 பேருக்கும் ஒரே விதமாகத்தான் எதிர்காலம் அமையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்குதா? ஒரு தேதியில பிறந்தவன்லாம் முதலமைச்சர் ஆயிருவான். ஒரு தேதியில இப்ப ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு தேதியில பிறந்திருப்பாரு, உடனே எடுத்துக்கிட்டு இந்த தேதியில் பிறந்தவன்லாம் முதலமைச்சர்னா தமிழ்நாட்டுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்கிறது? அந்த தேதி எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? இவர் பிரதமர் எடுக்கிறது, இவர் இந்த மாசம் இத்தனாம் தேதி பிறந்திருக்கிறாரு அப்படின்னா பிரதமர் ஆயிடுவார்னா, அப்ப அவர் அந்த உரத்தை தான் உலகத்தில் பிறந்தார். இந்தியாவில் அவர் பிறந்த தேதியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? 50 பேர் பிரதமர் ஆகணும்ல. அப்படி ஆகுறது கிடையாது, சும்மா பொய் சொல்றாங்கன்னு விளங்குது. அதாவது ஒரு தேதியில ஒருத்தன் பிறந்தான் என்பதற்காக அந்த பலன் ஏற்படுமானால் அப்படி ஏற்படுதா? கண்ணுக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு முன்னாடி இதையா பார்த்திருக்கிறியா? 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்தாங்கப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி கடை வச்சிருக்காங்க, 2 பேரும் ஒரே மாதிரி எம்எல்ஏ போயிட்டாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி மந்திரியா போயிட்டாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி கோடீஸ்வரனா போயிட்டாங்க, ஒரு 2 பேரும் கொண்டாந்து காட்டி விட்டு 10 ஏதாவது கணக்கு டேலி ஆகுதுன்னு சொல்லு. அப்படி ஒருங்கிணைக்க ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதா? ஒரு தேதியில பிறந்தான் என்ற காரணத்தினால இப்படி மாற்றம் வந்திருக்கான்னா அப்படி எங்கேயுமே நடக்கல. நம்ம கண்ணால இதை பார்க்கிறோம். இது பெருசா போய் எங்கேயும் படிக்க வேண்டியது இல்ல. நம்ம கண்ணால நம்ம தெருவுல, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்தில் இதை பார்க்கிறோம். அப்ப என்னைக்கு பிறந்தான் என்பதை வைத்து நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் மாறுவது கிடையாது. ஒரே நாளில் பிறந்தவர்கள் மேலையும் இருக்கிறார்கள், கீழையும் இருக்கிறார்கள். ஒரே நட்சத்திரத்தில், நட்சத்திரம் சொல்றாங்கல்ல, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே ஒருத்தன் மேல இருக்கிறான், ஒருத்தன் கீழே இருக்கிறான். அப்போ நாளிலையும் நட்சத்திரத்திலையும் பிறந்ததன் அடிப்படையில் எல்லாம் ரிசல்ட் வருவதில்லை என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை. இந்த உண்மையை கண்டுகொள்ளாம வேணும் இந்த அறிவை மழுங்க வச்சுட்டு இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறான். அதே மாதிரி நீ மரகத கல்லு போட்டவனுக்கெல்லாம் புள்ள பிறந்துரும்னா கொண்டு வா, புள்ள இல்லாதவனா கூட்டுருவோம் வா, 50 பேருக்கு ஆளுக்கு ஒரு மரகத கல்ல மாட்டுவோம், பிறகுதான் பார்ப்போம். அடே ஒன்னே மரகத கல்லு போடாதவனுக்கெல்லாம் புள்ள இல்லாம இருக்கணும், அதையாச்சும் வச்சு நிரூபிச்சு காட்டு. இல்லன்னா மரகத கல்லு போட்டா அவனுக்கு புள்ள பிறந்துரும் சொன்னா 50 பேருக்கு அந்த பஞ்சாயத்து தீர்ந்துருமே. அது நிஜமாக இருக்குமே. ஆனால் எதுக்கு டாக்டர்கள், எதுக்கு மருத்துவம், எதுக்கு புள்ள இல்லாம கடைசி வரைக்கும் இருந்து சாகுறான் ஒருத்தன்? அப்ப அதை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி மரகத கல்ல ஏதாவது இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு கல்லு, இந்த கல் அதிர்ஷ்ட கல்லு பண்றான்ல, அப்ப அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் கொண்டு வா பார்ப்போம், என்னப்பா நடக்கும்ங்கிற டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிறியா, சோதனைக்கு தயாரா, இதுக்கு இந்த ரிசல்ட் வரும் புரியல, இதுக்குள்ள 50 பேரை நான் கூப்பிடுவேன், 50 பேருக்கு அந்த ரிசல்ட் வரணும் சொல்ல முடியுமா? பொய்யின் நல்லா தெரியுது. பொய்ன்னு தெரியும் பொழுது இந்த பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யறான்னா, எவனாச்சும் பொய்யாவாச்சும் நமக்கு சொல்ல மாட்டானா? நம்மளுக்கு ஏமாத்துற மாதிரியாவது ஆறுதல் சொல்ல மாட்டானா? நம்மள மூளையை மழுங்க செஞ்சாவது எனக்கு சொல்ல மாட்டானா? அலைகிறானோ. அதனாலதான் இதை நம்புறானே தவிர இந்த கல்லு எதையாவது தீர்மானிக்குதா? அது தீர்மானிக்கல. அல்ல பேரு உனக்கு இந்த எத்தனை கூட்டு எழுத்து எத்தனை வருது, அதனால உனக்கு ராசி இல்ல, அதனால ஒரு எஸ் சேர்த்துக்க, ஒரு ஏ நீக்கிக்க, 2 ஏ போட்டுக்க, இப்படி என்னத்தையாவது சொல்லுவாங்க. என்னத்தையாவது செய்வான். உஸ்மான் எழுதுனா என்ன செய்வான்? உஸ்மான் USMAN 10பா, அதன் டோட்டல் கம்மியா வருது, நீ என்னஞ்சிக்க உஸ்மான் MA பொருள் MAA போட்டுக்க, USMAAN போட ஆக ஓகண்டிருப்ப அப்படிங்கிறாங்க. சரி அப்படி சொல்றீங்களா?
என்ன நம்பர் இருந்தா நல்லா இருக்கும், அந்த நம்பர் வச்ச பேரெல்லாம் எடு மொத்தத்தையும். எந்த நம்பர் வந்தா நல்லா இருக்கும் நீ சொல்றியோ அந்த நம்பரை கொண்டுட்டு வா. அந்த நம்பர் உள்ளவனை எல்லாம் எடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கானாண்டு. இல்ல, ஒரு மனுஷன் வந்து அவன் பாதிக்கப்படும் போதுதான் இவங்கள்ட்ட போவான். அதை சாக்கா பிடிச்சி என்ன செய்வாங்க, நீ பேரை மாத்த நல்லா இருப்ப. எத்தனை பேர் பேரெல்லாம் மாத்தினாங்க, பேர் மாத்தும் போது நல்லா இருந்தவன்லாம் பேர் மாத்தணும் புஷ்னு ஒண்ணுலாம் போயிட்டாங்க. இதெல்லாம் நிஜமா? ஒரு பேரை வந்து மாத்துறதுனால ஒரு ஆகாண்டு ஒருத்தன் போயிடுவானா? பேருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிற என்னமோ ஏமாத்துறீங்க. அந்த திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அதுல என்னமோ ஏற்படுதுன்னா என்ன ஏற்படுது டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சியா? அறிவியல் பூர்வமா அதை நிரூபிச்சு காட்டினியா? மக்கள் மடையர்கள் நினைத்து கொண்டு என்ன செய்யலாம், அதுல அப்படி திரும்ப திரும்ப மக்கள் அப்படியே கூப்பிடும் பொழுது அதுல ஒரு பயங்கரமான பவர், காந்த பவர் ஏற்படுது. அதனால இவனுடைய வாழ்க்கையை மாறி விடுகிறதுன்னா நம்மளை கூப்பிடுறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திருமா? அப்படிலாம் மாறாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறானுவ, பேர்களை மாத்தன்னு சொல்றான். பேர்கள் ஒரு நான் கேட்கிறேன், ஒரே பேரு உள்ளவன பல மாதிரி இருக்கான இல்லையா? நீ எந்த பேரை வேணாலும் சொல்லு. அதே பேர் உள்ள பிச்சைக்காரனையும் நான் காட்டுறேன், அதே பேர் உள்ள பணக்காரனையும் காட்டுறேன். எந்த ஒரு அப்துல்லாவா கொண்டு வா, 4 அப்துல்லா பிச்சைக்காரனை காட்டுறேன், 4 அப்துல்லா பணக்காரனை காட்டுறேன். ராமசாமியை கொண்டுட்டு வா, 4 ராமசாமியை பணக்காரனை நான் காட்ட முடியும், 4 ராமசாமி பிச்சைக்காரன் என்ன செய்வேன் காட்ட முடியுமா இல்லையா? எல்லா பேர்ல எல்லாரும் இருக்கான்லங்க. எந்த பேர்ல உள்ளவனா இருந்தாலும் அந்த பேர்ல உள்ளவன் பாதி பேர் இப்படி இருக்கான், பாதி பேர் அப்படி இருக்கான். அப்ப இந்த பேர் தான் தீர்மானிக்கிறது என்று இருக்குமையானால், அந்த பேர்ல உள்ள எழுத்து தான் தீர்மானிக்கிறது என்று இருக்குமையானால், அப்ப என்ன செய்யணும், அந்த பேர் அந்த எழுத்து வரக்கூடிய அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? அப்படி ஒண்ணு இருந்த எல்லா பையனும் அந்த பேரை வச்சு இங்கே போயிருவானே. அப்படி ஒண்ணு இருந்தா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிருவானே. பேரை மாத்திக்கிட்டு கோடீஸ்வரன் ஆகி போயிடலாம். நடக்குமா இதெல்லாம்? அப்ப கண்ணு முன்னாடி தெரியுது இது பொய். இப்படி ஒரு கான்செப்டே இல்ல. இது ஒரு நாளில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு நேரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட சட்டையை போட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட மாதிரி வாசல் கதவு வைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட மாதிரி கல் மோதிரம் அணிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் என்று அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பொதுத்தன்மை ஏதாவது உலகத்தில் நீங்கள் கண்டீர்களா? உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நீங்க நம்ப ஒன்னும் லாஜிக்கலையும் வரமாட்டேங்குது, அறிவுக்கும் பொருந்தல. கண்ணால ஏச்சும் காட்டு. மொத்தத்தில் லிஸ்ட் எடு, தமிழ்நாட்டில் எத்தனை ராமசாமி இருக்கான்னு எடு, அத்தனை ராமசாமியோட பட்டியலையும் கொண்டாந்து போடு. 50 பேர் ஒரே மாதிரி பாத்தீங்களா, இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கான் பாத்தீங்களா, அவ்வளவு பேர் நடுத்தரமா இருக்கான் பாத்தீங்களான்னு காட்டு. அதான செய்யணும். 5 புலன்ல ஒரு புலன்ல கொண்டாந்து காட்டு, இல்லைன்னா லாஜிக்கல பாயிண்ட் சொல்லு, அறிவுபூர்வமா சொல்லு. அப்ப நல்லா தெரியுது இது பொய். அப்ப எல்லாத்துக்கும் என்ன காரணம், இது இல்லாத ஒரு கற்பனையை நம்மளை நம்ப வைக்கிறார்கள். இதுக்கு எதனால நீங்க நம்புறீங்க என்று கேட்டா, மறைவான விஷயம். இதெல்லாம் மறைவு. எது மறைவு? இந்த கள்ளத்துக்கு மாட்டினா நான் பணக்காரனா போவேன் என்பது காலத்தால் அது மறைந்திருக்கக்கூடியது. இந்த செகண்ட்ல உள்ளதான் நமக்கு அறிய முடியும். 5 செகண்டுக்கு பின்னாடி உள்ள நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. 5 செகண்டுக்கு பின்னாடி நம்ம இங்க இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன நடக்கும் ஓடினாலும் ஓடி போயிருவோம். அப்ப நம்ம எந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, 10 வருஷத்துக்கு பின் அது நடக்கும், 20 வருஷத்துக்கு பின் இது நடக்கும், 30 வருஷத்துக்கு பின் இது நடக்கும் சொல்லி நமக்கு என்ன செய்யறான், அதுக்கு பலன் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையா சொல்றாங்கன்னு நமக்கு நல்லா தெரிகிறது. இதுதான் அறிவாளிகள் சொல்லக்கூடிய முடிவு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, யார் இந்த மாதிரி சொல்றானோ அவங்க கிட்ட போங்க. இது ஒரு விஷயம். ஒண்ணு இப்படி அம்சமே கிடையாது. ஒரு பேர்னால ஒருத்தனுக்கு மாற்றம் வரல, ஒரு நாளுனால மாற்றம் வரல, ஒரு இடத்துல வசிக்கிறதுனால மாற்றம் வரல, நல்லா தெரிகிறது. இதை ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம், இதை கண்டுபிடிச்சிருவோம், உங்க தலையெழுத்தை நாங்க மாற்றி அமைச்சிருவோம், கீழே கிடக்கிறால மேலதிக்கு வச்சிருவோம், அப்படி எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு எதிர்காலம் தெரியும். அவங்க எதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க? உன்னுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரியும். அதான உங்களுடைய ஆர்குமெண்ட். எதிர்காலம் தெரியுங்கிற வகையில் தானே ஜோசியம் அமைஞ்சிருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் யாருக்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சிடும். இந்த அறிகுறிகளை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இது உண்மையான்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல எதிர்காலம் தெரிகிறது நிஜமாக இருக்குமையானால் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருக்கு எதிர்காலம் தெரிந்திருக்குதா? எத்தனை பேர் ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போவான். பணக்காரன் வீட்டில் அவன் போயிட்டு இருக்கும்போது புள்ள பாம்பு கடி செத்து போய்வாங்க. அவன் புள்ள
எவன் வந்து ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு வந்தானோ அவன் புள்ள என்ன செஞ்சிருவான், பாம்பு கடி செத்து போயிருவான். பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லுவா, உங்க புள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான். அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்க தெரியல. முதல்ல எவன் வந்து ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு வந்தானோ அவன் புள்ள என்ன செஞ்சிருவான், பாம்பு கடி செத்து போயிருவான். பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லுவா, உங்க புள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான். அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்க தெரியல. முதல்ல என்னுடைய எதிர்காலத்தை சொல்றதுக்கு நீ வந்தியடா, உன் புள்ள பாம்பு கடிச்சாமான்னு உனக்கு தெரிஞ்சா